உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். விசுவாசமும் அன்ஹிப்போக்ரட்டிக்கலாக இருக்கணும், அதாவது மாயமற்றதாக இருக்கணும். அதில் முகமூடி இருக்கக்கூடாது, நடிப்பு இருக்கக்கூடாது. இருதயத்தில் என்ன இருக்குதோ அதான் வாயில வர வேண்டும். ஏனென்றால் அந்த விசுவாசம் தான் பலனை கொடுக்கும். இல்லைன்னா தேவபக்தி வீண், இல்லைன்னா வசனத்தை கேட்டு வீண், இல்லைன்னா நான் அறிக்கை செய்தால் அதை பண்ணேன், ஜெபம் பண்ணேன், இயேசு நாமத்தில் சொன்னாக்கும் அதை பண்ண, எல்லாம் வீண். ஏன்னு சொன்னால் அது வேலை செய்யாது. ஏன் வேலை செய்யாதுன்னா, இருதயத்தில் நான் விசுவாசிக்கிறேன்னா, வாயினால் சொல்கிறேன்னா, இருதயத்தில் விசுவாசத்து வாயில் சொன்னாதான் சொன்னபடியே ஆகும். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக, திரும்பி மனுஷர் காணும் பொருட்டாக தான் ஹிப்போக்ரசி. தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷருக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. இது மேக்கப் இல்லை. இது எல்லாரும் முகத்தை என்ன பண்ணுறோம், கழுவுறோம். காலையில் எழுந்திரிச்சோட முகத்தை, அப்படின்னா என்ன அர்த்தம், நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு ஒரு மேக்கப் போடாதுன்னு அர்த்தம். இல்லை நான் உபவாசம் இருக்கல அப்படின்றதுக்கு ஒரு மேக்கப் ஆனா, உபவாசம் இருக்கிறேன்றதுக்கு அவன் மேக்கப் போடுறான்னு, இல்லை நான் உபவாசம் இல்லை அப்படின்னு மேக்கப் ஆனா, எப்பவும் நார்மலாக இருப்பியா அது மாதிரி இருன்றார். முகத்தை கழுவு, தலையில் எண்ணெயை பூசுன்றார். அப்போ பாருங்க, இந்த மாய்மாலம் என்கிறது சொல்லிலும் சரி செயலிலும் இருக்கக்கூடாது. விசுவாசம் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னார். எதை நம்ம விசுவாசிக்கிறோமோ அதே தான் பேசணும். எதை விசுவாசிக்கிறோமோ அதை பேசணும். எதை விசுவாசிக்கிறோமோ அதை மட்டும்தான் நாம் செய்ய ஆரம்பிப்போம். ஏன்னு சொன்னால், விசுவாச ஜீவியம்னு வரும்போது இது நம்ம அஃபெக்ட் பண்ணுது. இந்த ஹிப்போக்ரசி, சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று, அல்லது சொல்கிறது ஒன்று நினைக்கிறது ஒன்று இருந்துச்சுன்னா, அது நம்முடைய விசுவாச ஜீவியத்தை அது வளர விடாமல் தடுக்கிறது. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். திருப்பம் லூக்கா எழுதின சுவிசேஷம். மாய்மாலம் அங்கே இருக்கக்கூடாது. லூக்கா 18:10. லூக்கா 18:10. 2 பேர் ஜெபம் பண்ண போனதை பற்றி ஒரு ஓமையை சொல்கிறார் இயேசு. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். அவன் டாக்ஸ் கலெக்டர் பாருங்க. ஒருவன் பரிசேயன். பரிசேயன் ரொம்ப ரிலீஜியஸ் ஃபெல்லோ. இந்த டாக்ஸ் கலெக்டர்லாம் ரொம்ப உலகத்தார் என்று அன்றைக்கு அந்த காலத்தில் எண்ணப்பட்டவர்கள். அவங்க பரிசேயன் நின்று அவன் ஜெபம் பண்ணதவங்க, தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராத நாள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எப்படி ஜெபம் பண்ணுறான் பாருங்க. இது ஒரு ஜெபமா? இது இப்படி ஜெபம் பண்ணுற ஆளுகளை இன்னைக்கு கூட பார்க்க முடியுது சில நேரத்தில். பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல நான் இல்லை, ஆகவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ரொம்ப தெரிய வேணும், ரொம்ப இன்ஃபர்மேஷன் இது. கர்த்தருக்கு என்ன தெரியாது பாருங்க, அவர் சொல்லலாம். வாரத்துக்கு 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன். தான் ஜெபம். ஆனால் இதில் என்னன்னா, கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இப்படி ஒருத்தன் ஜெபம் பண்ணும்போது அவர் அதில் இன்வால்வே ஆக மாட்டேன்றார். கர்த்தர் இந்த ஜெபத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்றார். எங்கே சொல்லியிருக்கிறது? அங்கேயே சொல்லியிருக்கு பாருங்க. செலுத்தி வருகிறேன் என்று அவன் தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். இது கர்த்தர்ட்ட போல, இவனுக்குள்ளே சொல்லிக்கிறான், அவ்வளோதான். இது கர்த்தர் சொல்கிற, எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இங்கிலீஷில் ரொம்ப நல்லா வருது. He prayed with himself. prayed with himself. நீங்கள் ப்ரே பண்ண விடுறீங்க, உங்களோடய ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? நீங்கள் ஜெபம் யார்கிட்டங்க பண்ணுறீங்க? கர்த்தர் சொல்கிற, நான் செவியே அந்த பக்கம் திருப்புறது போ அப்படின்றாரு. இந்த மாதிரி ஜெபத்துக்கு என் செவியே நான் சாய்க்கிறது இல்லை. இந்த ஜெபத்துக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஜெபம் தேவையே கிடையாது. இதில் எனக்கு இன்வால்மெண்ட்டே கிடையாது, என்ன சேர்க்காத அந்த ஜெபத்தில்ன்ட்டார். இவன் தனக்குள்ளே ஜெபம் பண்ணிக்கிறான், தன்னிடத்திலே ஜெபம் பண்ணிக்கிறான், அவ்வளோதான். தான் திருப்திக்காக பேசிக்கிறான். 4 பேர் பார்க்கும்போது அவங்க பெருசாக நினைக்கும்படியாக பேசிக்கொள்ளுகிறான். ஆனால் அடுத்தவங்க பாருங்கள், ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல். அவன் பாருங்கள், அவருக்கு கோயிலுக்கு போனதில்லை, வேதத்தை வாசித்ததில்லை, அவன் ஒன்றும் காணிக்கையெல்லாம் செலுத்தினது கிடையாது. அவனுக்கெல்லாம் தெரியாது பாருங்கள். அவன் ஒரு பெரிய பாவி. அவன் நிறைய அக்கிரமங்களை செய்து கொண்டு அப்படி வாழ்ந்தவன். அவன் சொல்கிறான், தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். இயேசு சொல்கிறாரு, அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் இவன் ஏற்றுக்கொள்ளப்படுறான்? ஏன் இவன் நீதிமானாக்கப்பட்டவனா திரும்பி சொல்லுகிறான்? ஏன்னா உண்மையை பேசுகிறான்.
என்ன இருதயத்தில் இருக்குதோ அதை கரெக்டாக பேசுகிறான். தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறான். அவன் தான் பாவி என்கிறத ஒத்துக்கொள்ளுகிறான். மாய்மாலம் பண்ணலை. உள்ளத்தில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசவில்லை. ஆகவே அவன் உடனடியாக பலனை பெறுகிறான். பாருங்க, பலனை பெற்று அவன் செல்லுகிறான். பார்ப்போம் லூக்கா 12ஆம் அதிகாரம். என்னத்தை பார்த்துக்கிட்டு வர்றோம்? எதை விசுவாசிக்கிறோமோ அதை மட்டுமே பேசணும். அப்படி ட்ரைனிங் எடுக்கணும், ட்ரெயின் பண்ணணும் நம்முடைய வாயை, நம்முடைய இருதயத்தை. விசுவாசிக்கிறதையே பேசணும், பேசுகிறதையே விசுவாசிக்கணும். அப்போ தான் சொன்னபடியே ஆகும், இல்லைன்னா ஆகாது. நல்ல கவனிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 1-2 வசனம். அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். Beware of the leaven of the Pharisees, which is hypocrisy. அப்படின்னு ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக வருது. மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பரிசேயருடைய புளித்த மாவுனா என்ன? பரிசேயருடைய புளித்த மாவுன்னு சொன்னால் அது மாயம். மாயம்னா என்ன? ஹிப்போக்ரசி. வெளியில் ஒன்று சொல்கிறது, உள்ள ஒன்று வேற மாதிரி இருக்கிறது. அதற்கு எச்சரிக்கையாயிருங்கள் சொல்கிறாரு. ஏன்? அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத. அப்போ மாயமாக இருந்து ஒன்றும் நடக்க போகிறதில்லை. உள்ளே இருக்கிறத வெளியே வந்துடும். வெளியாக்கப்படாத மறைபொருள் கிடையாது, அறியப்படாத ரகசியமும் கிடையாது. உள்ளே இருக்கிறது ஒரு நாள் வெளியே தான் வரப்போகுதுங்க. உள்ளே இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட போகிறது ஒரு நாள். அதனால் இப்போவே அதை சரி பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். என்னைக்காவது ஒரு நாள் அது வெளியே வரும்ன்றதுனால அதை இப்போவே சரி பண்ணிடுறது அவசியம். உள்ள ஒன்றை வச்சு மறைச்சி வச்சுக்கிட்டு கர்த்தர் அதை பார்க்கல, இது கண்டுபிடிக்கவே முடியாது, இது அறியாமலே போயிடுமாக்கும் அப்படின்னு நினைக்கிறது மகா பெரிய தப்பு. மறைபொருளே கிடையாது. கர்த்தருக்கு முன்னால் எதுவும் மறைபொருளே கிடையாது. உள்ளே இருக்கிறது கண்டிப்பாக வெளியே வந்துடும். அதனால் இப்போவே உள்ளத்தை திறந்துட வேண்டியதான். கர்த்தர்கிட்ட பேசாமல், கர்த்தாவே நான் எதையும் மறைக்கல, திறந்த உள்ளத்தோடு இடத்துல வர்றேன், என் உள்ளத்தை நீர் அறிவீர், என்னுடைய உள்ளத்தை ஆராய்ந்து பாரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். என்னுடைய உள்ளத்தை ஆராய்ந்து பாரும், அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குதான் சொல்லும், எனக்கு காட்டாண்டவரே அப்படின்னு சொல்லுகிறான். அதுதான் பெஸ்ட் அப்ரோச். ஏன்னு சொன்னால் அப்படிப்பட்ட உள்ளம் விசுவாசம் விருத்தி அடையக்கூடிய உள்ளமாக இருக்கிறது. அந்த உள்ளத்தில் விசுவாசம் வளரும். அந்த உள்ளத்தை அப்படி ஓப்பன் ஹார்ட்டா, திறந்த உள்ளமாக, பரிசுத்தமான உள்ளமாக, உண்மையுள்ள இருதயமாக நாம் ட்ரெயின் பண்ணோம்னு சொன்னால் அதில் இருக்கிற மாயத்தெல்லாம் கழுவி எடுத்து சுத்திகரித்தோம்னு சொன்னால் நான் சொல்லுகிறேன், நான் சொன்னபடியே ஆகும் என்றது நமக்கு உண்மையாகும் கண்டிப்பாக. அப்புறம் நான் பேசுறது அப்படியே ஆகும். திருப்பவும் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம். நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி பேசுகிறார். ட்ரைனிங் நாம் செய்ய வேணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுத்தர வேணும், நம்முடைய சந்ததியார் அதை புரிந்து கொள்ளணும். ஏன்னா ஆவிக்குரிய ஜீவி ரொம்ப சுலபமாயிடும். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம், திருப்பவும் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்ம நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதர நிமித்தம் அப்படி ஆயிற்று. பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப இங்கே கொஞ்சம் கோபமாக தான் எழுதுறாருங்க. கலாத்தியா என்கிற ஒரு அந்த ரீஜனில் போய் நிறைய சபைகள் ஆரம்பிச்சிருக்கிறார். இவர் ஆரம்பிச்சுட்டு இப்படி போன உடனே இந்த யூத மார்க்கத்தை சேர்ந்த அதிலிருந்து வந்த கிறிஸ்தவர்கள் சிலர் என்ன பண்ணிட்டாங்க, சரி நீ இந்த புறஜாதியார்கள் இவங்கெல்லாம் பாருங்கள், பவுல் மூலமாக ரட்சிக்கப்பட்டவங்க, அவங்கள்ட்ட சரி நீ ரட்சிக்கப்பட்ட, இருந்தாலும் நீ விருத்த சேதனத்தை யூத முறைமையின்படி விருத்த சேதனமும் நீ பெற வேண்டும். ஞானஸ்தானம் எடுத்தப்பட்டாது. விருத்த சேதனம்ன்றது ஆபிரகாமுக்கு யூத மக்களுக்கு தேவன் கொடுத்த ஒன்று, புறஜாதியாருக்கு அது பொருந்தாது. பாருங்கள், அது ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தோடு தான் கொடுக்கப்பட்டது. ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியத்தை வெளிப்படுத்தும்படியாக கொடுக்கப்பட்டது. அது எல்லாருக்கும் கிடையாது, அது ஒன்றும் ரிக்வயர்டு கிடையாது. ஆனால் யூத மார்க்கத்தில் வளர்ந்தபடினால இவங்களை என்ன பண்ணிட்டாங்க, நீ அதையும் நீ பெற்று செய்துக்கணும், விருத்த சேதனத்தையும் அடையணும்னு சொல்லி இந்த மாதிரிலாம் அவர் குழப்பி அந்த புதுசாக ரட்சிக்கப்பட்ட புறஜாதியாரை குழப்பிக்கிட்டு இருந்தாங்க. அதனால பவுல் அப்போஸ்தலனுக்கு ரொம்ப கோபம். சொல்கிறாரு, பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதர நிமித்தம் அப்படி ஆயிற்று. ஏன் நுழைஞ்சாங்க அவங்க? நம்முடைய சுயாதீனத்தை உளவு பார்த்து, நல்லா ஃப்ரீயாக இருக்கிறாங்களே ஜனங்க, இயேசு ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு நல்லா சுயாதீனமாக இருக்கிறாங்க, ஒரு ஃப்ரீயாக இருக்கிறாங்களே அப்படின்னு பார்த்து, அதை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதர நிமித்தம் அப்படி ஆயிற்று. சொல்கிறார், சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகையாலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. கொஞ்ச நேரம் கூட அவங்களுக்கு இடமே கொடுக்கல.
அந்த மாதிரி ஆளுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோங்கிறாரு. அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களாக இருந்தவர்கள், எண்ணிக்கை உள்ளவர்கள்னா பெரிய ஆட்களாக இருக்கிறவங்க, எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 9ஆம் வசனம், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாக இருந்தேன். அதாவது பேதுரு, யோவான், யாக்கோபு எல்லாம் நீங்கள் புறஜாதிகிட்ட போங்க, நாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்கள், அதாவது யூதர்கிட்ட போய் பிரசங்கம் பண்ணுறோம், ஆனால் நீங்கள் எங்களுக்கு சில காரியங்களில் உதவி செய்யுங்கன்னு கேட்டுக்கொண்டார்கள் என்று சொல்கிறார். 11ஆம் வசனம், மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது, பவுல் அங்கே அந்தியோகியாங்கிற பட்டணத்தில் ஊழியம் செய்துட்டு இருக்கிறார், பேதுரு அங்கே வந்தபோது அவன் மேல் குற்றம் வந்ததினால் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன். பேதுருவை எதிர்த்துக்கிட்டார் அவர். ஏன்? எப்படி எனில், யாக்கோபனிடத்திலிருந்து சிலர் வருவதற்கு முன்னே அவன் புறஜாதியுடனே சாப்பிட்டான், அவர்கள் வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். யூதர்கள் பாருங்க, விருத்த சேதனம் இல்லாத புறஜாதியாரோட உட்காந்து சாட மாட்டாங்க. பேதுரு வந்தாராம் அந்தியோகியாவுக்கு, அங்கே நிறைய புறஜாதியார் இருக்கிறாங்க, அவர் மத்தியில் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு தான் இருந்தார். ஆனால் அதன் பிறகு மற்றவர்களுக்கு பயந்து யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வந்தாங்களாம். அவங்க வந்தாலும் அவங்க எங்கே பாத்திர போகிறாங்களோ, போய் சொல்லிட போகிறாங்களோ எருசலேமில் இந்த மாதிரி புறஜாதியார் உட்காந்து சாப்பிட்றாருன்னு சொல்லிட போகிறாங்கன்னு சொல்லி அவங்கள திருப்திப்படுறதுக்காக என்ன பண்ணிட்டாரு, விலகி பிரிந்தான். எனக்கும் புறஜாதிக்கு சம்பந்தம் இல்லை. மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள். எல்லாம் சொல்லுங்க, மாயம் பண்ணினார்கள், ஹிப்போக்ரிட்டிக்கலாக நடந்துக்கிட்டாங்கன்றார், நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறார். அவளுடைய மாயத்தினாலே பர்னபாவும் எழுப்புண்டான். பாருங்க, இவங்கெல்லாம் நல்ல ஆட்கள் தான். பேதுரு பெரிய அப்போஸ்தலன், பர்னபா பவுலையே ஊழியத்துக்குள்ளே கொண்டு வந்த ஆள், நல்ல ஒரு ஆள். இவங்கெல்லாம் நல்ல ஆட்கள் தான். ஆனால் நல்ல ஆட்கள் கூட மாயத்துக்குள்ளே இழுக்கப்படுகிறார்கள் என்பதை கவனிக்க வேணும். ஏன்னா நீங்கள்லாம் நல்ல ஆட்கள் தான். நல்ல ஆட்கள் கூட சில நேரத்தில் இந்த ஹிப்போக்ரிட்டிக்கல் ஆட்டிடியூடுக்குள்ளே இழுக்கப்படுறாங்க. பாருங்கள், மாயத்துக்குள்ளே ஒரு மாதிரி இழுக்கப்பட்டு விடுகிறார்கள். அதை பற்றி அந்த வசனம், இப்படி அவள் சுவிசேஷ சத்தியத்துக்கு ஏற்றபடி சரியாய் நடவாத நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாய் இருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க, புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம். அவரை பார்த்து பேதுருவை பிடிச்சிட்டார் அவர். பவுல் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் பாருங்க. பேதுருவே எதிர்த்து நின்றார், இந்த மாய்மாலாம் பண்ணக்கூடாது நின்றார். நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து வேறு ஆளுங்க வந்தோன்னே டக்குன்னு விலகி பிரிஞ்சு போகிறது. இதெல்லாம் மாய்மாலம் என்ன? யூதனாக இருக்கிற நீ ஒரு புறஜாதியை விட கேவலமாக நடந்துக்கிற, ஆனால் புறஜாதியாக யூதன் மாதிரி நடந்துக்கணும்னு எதிர்பார்க்குறியே, அது முடியாது. ரியலாக இருங்கன்றார், உண்மையுள்ளவர்களாய் இருங்கன்றார். இதில் பர்னபாவும் இழுப்புண்டான். அவர்களோட சேர்ந்துக்கிட்டு பேதுருவே விலகிட்டாரு, புறஜாதியாரை விட்டு விலகி நிற்கிறாரு. எருசலேமில் ஏதாவது சொல்ல போகிறாங்கன்னு இவர் விலகி நிற்கிறாருன்னு சொல்லி பர்னபாவும் அவங்களோட சேர்ந்துட்டான் பாருங்க. அப்போ அவனுக்குள்ள அந்த மாயம் வந்துடுது. மாயம் வந்துருச்சுன்னா அது என்ன பிரதர், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான், நாளைக்கு திருப்பி ரிவர்ஸ் பண்ணிடலாம். அவங்கெல்லாம் போன பிறகு ஓகே பிரதர் உட்காந்து சாப்பிடலாம் எல்லாரோடையும். அவங்க போகிற வரைக்கும் இல்லை அப்படி விட்டால் என்ன ஆகுது, மாய்மானம் உள்ளே பூந்துடுது. மாய்மானம் உள்ளே பூந்துருச்சுன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கையில் விசுவாசமே வேலை செய்ய முடியாது. அதுதான் அங்கே பிரச்சனை. மாய்மானத்தை உள்ளே விட்டுட்டா விசுவாசம் நாளைக்கு வேலை செய்யவே முடியாது. பர்னபா கூட இழுப்புண்டு போனான் இருக்குது. அப்போ நல்லவர்கள் கூட இழுப்புண்டு போக முடியும். அவங்க இழுப்புண்டு போகும்போது நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் இழுப்புண்டு போகக்கூடாது, இந்த பக்கம் வான்னு சொல்லி. அதான் பவுல் பண்ணார். அவரால் பொறுத்துட்டு இருக்க முடியல. கூட இருந்த பர்னபாவே அந்த சைடில் ஜாயின் பண்ணிட்டான், மாய்மாலத்தில் சேர்ந்துட்டான். சொன்னோடனே போட்டு பேதுரு ஒரு பிடிச்சிட்டார். இது சரி கிடையாது, இப்படி நடந்துக்கக்கூடாது, ரியலாக இருக்கணும், நிஜமாக இருக்கணும், மாயக்காரராக இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. இதில் என்னென்ன முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, பேதுரு மாதிரி ஒரு பெரிய அப்போஸ்தலனே இதில் இழுப்புண்டு போய் தன்னோட கூட மற்றவர்களையும் இழுக்கிறாரு. இந்த மாயத்தில், ஹிப்பாக்ரசியில் கொஞ்சம் வாட்ச் பண்ணலன்னா அது அப்படி ஆகிடுது பாருங்க. ஏன்னா விசுவாச ஜீவியம் அப்புறம் கெட்டு போயிடுது அது மூலமாக. அதனால தான் என்ன பண்ணணும், எங்கே பிரசங்கம் கேட்டாலும் என்ன சத்தியத்தை கேட்டாலும் ஏதோ அவங்க சொன்னாங்களேன்னு சொல்லி வாயை பொழந்து ஆன்னு ஏற்றுக்கிட்டு போயிடக்கூடாது. யார் சொன்னாலும் சரி, இது நல்லதா இல்லையான்ற ஆராய்ந்து பார்க்கக்கூடிய உரிமை உங்களுக்கு
உண்டு. இங்கே வர்றீங்க, வசனத்தை கேட்குறீங்க, நான் சொன்னேன்னு சொல்லி சத்தியம் நினச்சிட கூடாது. அதுக்கு தான் பைபிளை கையிலேயே எடுத்துகிட்டு வாங்கங்கிறது. எடுத்துகிட்டு வந்து நான் சொல்கிறது இங்கே இருக்குதா, இது நியாயமா, இது மற்ற வசனங்களோட ஒத்து போகிறதா, இது எந்த விதத்தில் சரியாக இருக்குது, இது உண்மையா, உங்களுக்கு உண்மைன்னு தெரியலன்னா போய் அதை இன்னும் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டும். பார்த்து விட்டு அப்புறம் தான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைங்க பேதுருவே சொல்லிட்டாருங்க, பேதுரு தப்புங்க, இந்த தடவை பேதுரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு. ஹலோ இருக்கீங்களா? இல்லை பர்னபாவே பேதுருவோட சேர்ந்துற, பர்னபாவும் தப்பு, பேதுருவும் தப்பு, பவுல் தாங்க கரெக்டு. இருக்கீங்களா? அப்போ நிறைய பேதுருங்க இன்னைக்கு தப்பு பண்ணுறாங்க, நிறைய பேதுருகளே மாயத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அதனால் யாரோ பேதுரு மாதிரி ஒரு பெரிய மனுஷன் சொல்கிறார், அவர் கடவுளுடைய மனுஷங்க, அவர் பெரிய எதுங்க, அவர் சொன்னால் அப்படியே நடக்குங்க. நான் சொல்கிறேன், யார் சொன்னாலும் சரி, நீங்கள் இன்னொருத்தர் சொல்கிறாருன்றதுனால நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இது சரியாங்கிறத ஆவியானவரை உங்களுக்கு காண்பிப்பார். வாசிங்க 26ஆம் வசனம். உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். சிலர் உங்களை ஏமாத்துறாங்க, வஞ்சிக்கிறாங்கன்றார், அதை குறித்து எழுதிக்கிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. என்ன அருமையாக சொல்லியிருக்கு பாருங்க. அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. ஒருவரும் போதிக்க வேண்டியதில்லை, அப்புறம் எங்கே வந்துட்டு இருக்கிறீங்க? என்ன அர்த்தம் இது? இதே பைபிளில் தான் இன்னொன்று என்ன சொல்லியிருக்குது, தேவன் என்ன பண்ணாராம், கிறிஸ்து என்ன பண்ணாராம், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷர்கள்னு சொல்லி சபைக்கு கொடுத்துருக்காரு. ஏன் கொடுத்துருக்காரு? இந்த மாதிரி வசனங்கள் எடுத்து போதிக்க தானே கொடுத்துருக்காரு. பாஸ்டர் ஏன் கொடுத்துருக்காரு? போதிக்க தானே கொடுத்துருக்காரு. இதே பைபிள் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் கிறிஸ்து சபைக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லியிருக்குது, போதகர்கள் எல்லாம். அப்போ இங்கே உங்களுக்கு ஒருவனும் போதிக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லியிருக்குது. ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து பார்க்கணும். என்ன போதிக்க கர்த்தர் கொடுத்தார், போதகர்களை நாங்கள் போதித்துட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் நிலைத்திருக்கிறது. உங்களுக்கு ஒருவனும் போதிக்க வேண்டியது இல்லைன்னா, நான் இதான் சரி, இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி அதனால நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எது சரி எது தப்புன்றதை உங்களுக்கு காண்பிக்க முடியும். ஹலோ, நீங்கள் வாங்க கேளுங்க, நான் சொல்றது தப்பா சரியான்றதை உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிற அந்த அபிஷேகம் உங்களுக்கு அதை உங்களுக்கு காண்பிக்கும். அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதித்தபடி அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அப்போ எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குதுன்னு? சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அபிஷேகம். என்ன பண்ணுறதுங்க, அவர் சொன்னாருங்க, ஏமாந்துட்டாங்க, அது வரக்கூடாது. அப்படி இப்போ சொல்லிட்டேன், நாங்கள் போனேங்க, அவர் இப்படி சொல்லிட்டார், நான் நம்பிட்டேங்க. அப்போ உங்களுக்குள்ள இருக்க அபிஷேகம் என்ன? இந்த அபிஷேகத்தில் நிலைத்திருங்க. இது உங்களுக்கு எது சரி எது தவறு என்பதை காண்பிக்கும். மாய்மாலத்துக்குள்ளே இழுப்புண்டு போகாதீர்கள், நிஜத்துக்குள்ளே வாருங்க, சத்தியத்துக்குள்ளே வாருங்கள். எதை விசுவாசிக்கிறீர்களோ அதே பேசுங்கள். அப்படி பேசும்போது நீங்கள் சொன்னபடியே ஆகும். எல்லாரும் எழுந்து நிற்போம். எத்தனை பேருக்கு நல்லா விளங்குச்சு இன்னைக்கு? விசுவாச ஜீவியத்தை குறித்து பேசி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதெல்லாம் அநேக நேரத்தில் இது அப்படி கேட்கறது இல்லை, கேட்காதனால தான் பிரச்சனை. நமக்கு விசுவாசம் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறோம், அப்புறம் ஏன் வேலை செய்யலைன்னு சந்தேகமாயிடுது நமக்கு. சில காரியங்களை சரியாக நாம் செய்ய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் பிதாவே, எங்கள் அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை எண்ணி பார்க்கிறோம். நாளுக்கு நாள் விசுவாசத்தில் விருத்தி அடையும்படியாக எங்களுக்கு நீர் போதித்து வருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எதை விசுவாசிக்கிறோமோ அதை பேசுகிறவர்களாக ஒவ்வொருவரையும் கர்த்தாவை நீர் பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறதை பேசி, பேசுகிறதை விசுவாசித்து சொன்னபடியே ஆகும் என்று சொல்லி இருக்கிறதே, அப்படிப்பட்ட மக்களாக இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் உருவாகட்டும். விசுவாசம் வல்லமையாய் ஒவ்வொரு உள்ளத்திலையும் கிரியை செய்யட்டும். மாயமான காரியங்கள் எல்லாம் அகன்று போகட்டும், பொய்கள் நீங்கி போகட்டும். இருதயம் சத்தியத்தால் நிறைந்த இருதயமாய், உண்மையால் நிறைந்த இருதயமாய், நிஜத்தால் நிறைந்த இருதயமாய், அப்படிப்பட்ட இருதயமாய் மாறட்டும் கர்த்தாவே. இருதயத்தை தேவாவியானவர் தாமே பரிசுத்தப்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தையினாலே அது சுத்தமாக்கப்படுவதாக. விசுவாசிக்கக்கூடிய இருதயமாய், பெரிய அற்புதங்களை காணக்கூடிய இருதயமாய் அது உண்டாகட்டும் கர்த்தாவே.
இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல அருமையான எதிர்காலத்தை நீர் வைத்திருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். பெரிய நோக்கங்களை வைத்திருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். அவைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் அது நிறைவேறட்டும். அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளத்திலிருந்து கிளம்பட்டும் கர்த்தாவே. வெற்றியை இவர்கள் பெறட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம்.